தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பாவங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. பயங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதையா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் எங்கள் கூட இல்லாமல் இருந்தால் நாங்கள் சோர்ந்து போய்விடுவோம். அன்றைக்கு சீசர்களை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, வனாந்தரத்தில் அவங்க சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவங்களை அருமையாக ஆண்டவரை போஷித்து வழி நடத்தின தெய்வம் எங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 2 காரியத்தை ஆண்டவர் இங்கே அருமையாக சொல்லுகிறார். ஒன்று, அவருடைய சந்தோஷம் நம்மளிலே நிலைத்திருக்கும்படியாகவும் நம்முடைய அந்த சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாக இருக்கும்படியாகவும் இவைகளை சொன்னேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே ஒரு நிறைவான சந்தோஷம் வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அந்த நிறைவான சந்தோஷம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம்தான் நிறைவான நிலையான சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், ஒரு நிறைவான ஒரு நிலையான சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தருவார். பலவித பாடுகள், பலவித வேதனைகள், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போயிருந்தாலும் இந்த மாதத்தில் தேவனுடைய நிலையான சந்தோஷம் அல்லது கர்த்தருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலையாய் தங்கி இருக்கும்படியாகவும் கர்த்தருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கவும் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த சந்தோஷத்தை நம்ம நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நான் ஆண்டவருக்காக கனி கொடுப்பேன், நான் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளேயும் நான் அவர்லையும் நிலைத்திருப்பேன், அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்கும்படியாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுக்கு சீஷர்களாக இருக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு நிறைவான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய சந்தோஷத்தில் நிலைத்திருந்து கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். உங்களுடைய நல்ல வார்த்தைகளை நினைத்து நாங்கள் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்குள்ளே நாங்கள் நிலைத்திருந்து உங்களுக்காக கனி கொடுத்து பயனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்கவும், எங்கள் சந்தோஷம் ஆண்டவரை நிலைத்திருக்கவும், நிறைவாக இருக்கவும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே சில காரியங்களை எங்களுக்கு போதனைகளாய் கொடுத்திருக்கிறீங்க. அந்த போதனைகளில் நிலைத்திருந்து நாங்கள் கனி கொடுக்க கிருபை தாரும். தொடர்ந்து பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவான நன்மைகளும் சந்தோஷமும் சமாதானமும் குடும்பங்களில் உண்டாவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வியாதி பலவீனத்தினாலே சந்தோஷத்தை இழந்து போனவர்கள், கடபாரத்தில் சந்தோஷத்தை இழந்து போனவர்கள், உலக பிரகாரமான பாடுகளிலே சந்தோஷத்தை இழந்து போனவர்கள் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கொடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.